பக்ரீத் பெருநாள் தியாக திருநாள் என்று சொல்கிறீங்களே, இதோடைய அர்த்தம் என்ன? இதோடைய பொருள் முழுமையாக சொல்லுங்கள். என்ன இதோடைய பொருள் என்னென்னு? அதாவது முஸ்லீம்கள் வந்து 2 பெருநாள் நாங்கள் வந்து கொண்டாடுவோம் ஒரு வருஷத்துக்கு. ஒன்று வந்து நோன்பு பெருநாள், அதாவது ஒரு மாதம் நோன்பு வைப்போம், ஒரு பெருநாளை கொண்டாடுவோம். அதே போல் வந்து ஹஜ்ஜி பெருநாள். ஹஜ்ஜி பெருநாள்னு சொன்னால் அது ஒரு ஹஜ்ஜிங்கிற ஒரு மாதத்தில் வரக்கூடியதுனால ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டாடுறோம். இதை தியாக பெருநாள்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அதை பக்ரீத்து அது மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த தியாக பெருநாள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்ராஹிம் சொல்லி ஒரு நபி வாழ்ந்தாங்க. குர்ஆனில் அதனுடைய வரலாறு வருகிறது. அவங்க கடவுளுடைய விஷயத்தில் ரொம்ப பற்றாக பிடிப்பாக வாழ்ந்தாங்க. இறைவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர் பின்பற்றி வாழ்ந்தாங்கங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதை எங்களுடைய வேதம் குர்ஆன் வந்து அதுக்கு சொல்லுகிறது. அந்த இப்ராஹிம் நபிக்கு கடவுள் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு கட்டளை. இப்ராஹிங்கிற அந்த இறை தூதர் கரெக்டாக செயல்படுறாரா, கரெக்டாக அந்த உறுதி வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ஒரு டெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கனவுல வந்து என்ன காட்டப்படுதுன்னு சொன்னால், இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மகனை அறுக்கிற மாதிரி, கடவுளுக்காக அறுக்கிற மாதிரி காட்டப்படுகிறது. அதை செய்கிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக. அது வந்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர் மகனை வந்து அறுத்து பலியிடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது கடவுளுடைய கட்டளை அப்படின்னு தெரிஞ்சதுனால அது நான் பரவாயில்லை, நான் அதுக்காக அதை செய்ய தயாருன்னு சொல்லி அறுத்து பலியிட முன் வந்துட்டாங்க. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், நரபலி உயிர் பலி என்பதெல்லாம் கூடாது. இது ஒரு டெஸ்ட்டு தான். அதனால் அந்த டெஸ்ட்டில் ஒரு பாஸ் ஆகிவிட்டார் என்பதற்காக அந்த செயலுக்கு பகரமாக ஒரு ஆட்டை குர்பானி கொடுங்க, வெட்டி பலியிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்காங்க, ஏழைகள் கொடுங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் அந்த இப்ராஹிம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஆடையோ மாடையோ வெட்டி குர்பானி கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுதான் தியாக திருநாள் பெருநாள் என்பது இந்த பெருநாளினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது.